இன்னைக்கு செண்பகவள்ளி மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னா அது கதை? அவங்க செண்பகல்ல இருந்து ஒரு கிளினிக் வேலை செய்யறாங்க. அவங்க கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. பேசிட்டு இருக்கும் போதே நம்ம உடம்புல உள்ள டிஎன்ஏ வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஏன் பனானா கேட்டீங்க? அதுதான் இந்த ட்விஸ்ட். ஓகே, இதுதான் நம்ம ஐபோன் ஜெயிச்ச கதை. இந்த கேம்பெயின்ல இறுதி ஐபோன் வந்து இந்த கதை அனுப்பி விட்டவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இது எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், செண்பகம் இல்லைங்களா? ஆமா, நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் செய்யணும், முடியுங்களா? டிஎன்ஏ டெஸ்டா? ஹலோ, நீங்க யார் பேசுறது? நான் வந்து ராஜகுமாரன் பேசுறேன். எங்க இருந்து? நான் இங்க பண்டார் பொத்தானிக்கல இருக்கேன். ஓகே, உங்களுக்கு நம்பர் எப்படி கிடைச்சிச்சு? என்ன பேச்சு இது? நீங்க வந்து டெஸ்ட் பண்றீங்களா இல்லையா? சாரி சார், இங்க வந்து நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் செய்யறதில்ல. அத சொல்ல வேண்டியதானே, நம்பர் எப்படி கிடைச்சு, ஏன் எனக்கு அடிச்ச, நீ யாரு அப்படின்னு கேட்டு என்ன கேள்வி இதெல்லாம்? ஹலோ, நீங்க அடிச்சது எனக்கு ஓகேவா? அப்ப நான் நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சிச்சுன்னு கேட்காம நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? எல்லாத்துக்கும் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அது மாதிரி எல்லாத்துக்கிட்ட கேளுங்க, உங்ககிட்ட கேட்க முடியாது. ஏன் சார், நீங்க யாரு? இப்ப கேட்டீங்களா, அது கேளுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய முடியுமா முடியாதா? என்னத்துக்கு ஆக்சுவலி இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எதுக்கு செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏன் அவ்வளவு ஹாஷா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, போன் ஒரு மனுஷன் வந்து நம்ம நம்பர் எடுத்து அடிக்கிறான். அடிச்சு நம்ம விஷயத்து கேட்டா, நீ யாரு, எதுக்கு போன் அடிச்ச, உனக்கு எதுக்கு நம்பர் கிடைச்சு, நீ ஏன் எனக்கு அடிக்கிற, இவ்வளவு பேசாச்சு. ஒரு குட் மார்னிங் சொன்னீங்க எனக்கு. நீங்க யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட நான் எப்படி குட் மார்னிங் சொல்றது? நான் ஒரு மலேசியன், நீங்க ஒரு மலேசியன், குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? Oh my God. சொல்லிடுவோம் குட் மார்னிங். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து ஒரு பிரச்சனை. ஓகே. இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் செய்யணும். ஓகே. குரங்குல இருந்து மனுஷ பிறந்தான்னு சொல்றாங்க. சோ உண்மையா இது? ஏன் டிஎன்ஏல அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஐயோ, அப்ப நீங்க குரங்காவா இருக்கீங்க? நீங்க பேசுறது ஒழுங்கா பேசுங்க. நீங்க என்ன இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க? நான் எனக்கு இருக்கிற சந்தேகம் கேட்க கூடாதா? கேள்வி கேட்டதுனாலதாங்க டிஎன்ஏ டெஸ்டே வந்துச்சு. ஐயோ இறைவா, ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு என்ன அப்படி செய்யற போல இருக்குங்க, உடம்புல சொல்லிக்கிட்டு போல இருக்கு. நான் நினைக்கிறேன் நிஜமா நீங்க குரங்கா தான் பிறந்துட்டீங்க போல. இல்ல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க இந்த மாதிரி ஃபன்னி சவுண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வருது. எனக்கு வந்து அப்படிலாம் செய்யணும் போல ஒரு ஃபீல் வருது. Oh my God. அப்ப நீங்க வாழைப்பழம் நிறைய சாப்பிடுறீங்களோ? இதுதான் அப்பப்ப சில நேரங்கள்ல மரங்கள் ஏறி போய் உட்காரணும் போல இருக்கு. சிரிக்காதீங்க. மிஸ்டர் என்னன்னு சொன்னீங்க? மிஸ்டர் ராஜகுமாரனா? ஆமா. ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க முதல்ல வந்து டாக்டரை மீட் பண்ணிட்டு செக்அப் பண்ணிட்டு. நீங்க பேசுறதுலாம் எனக்கு இன்னும் காதல் எப்படி தெரியுமா இருக்கு, அப்படின்னு தான் கேக்குது. ஐயோ, அப்பனா நீங்க வந்து நான் நினைக்கிறேன் ஃபுல் மெடிக்கல் செக்அப் செய்யுங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு. எனக்கு இப்ப மரத்துக்கு மேல போன மாதிரி இருக்கு. ஐயோ, நான் நினைக்கிறேன் எனக்கு எப்ப பார்த்தாலும் மரத்து மேல உட்காரணும் போல இருக்கு, மலையிலேயே இருக்கணும் போல இருக்கு, வீட்டுள்ள இருக்க பிடிக்க மாட்டேது, எங்க தொங்கி தொங்கி அப்படியே போகணும் போல இருக்கு. அப்படின்னா உங்க வீட்டுல யாராச்சும் கட்டி போட்டு உங்களை வந்து எதுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதல்ல செக்அப் பண்ணுங்க. அதை விட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த மாதிரி டெஸ்ட் செய்யணும்னா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ஹலோ, நீங்க யார்? என்ன பேச்சு பேச்சு? கால் பண்றீங்க? என்னோட ஆத்திரத்தை. சாரி, எனக்கு பேஷண்ட் இருக்காங்க, சாம்பிள் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது இடையில பேசிட்டு நீங்க போயிட்டு பாருங்க. செண்பகவல்லி, நீங்க போயிட்டு ஒரு நல்ல சைக்கிள் பாருங்க. ஓகே, ஏன் இப்ப ஆத்திரம் என்ன இப்ப? வாழைப்பழம் வேணும். வாழைப்பழம் வேணுமா? நீங்க உங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு முதல்ல வந்து. செண்பகவல்லி சொல்லுங்க, எதுவும் தப்பா பேசிட்டீங்களா? இல்ல, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சரியா விளங்க மாட்டேங்குது, என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டேங்குது, அப்பப்ப கொஞ்சம் ஃபன்னியா ஆக்ட் பண்றீங்க. சோ பெட்டர் நீங்க வந்து நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு. செண்பகவல்லி, ஹலோ ஹலோ, சொல்லுங்க. எதுவும் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, சாரி, எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல எனக்கு. செண்பகவல்லி சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு அப்படி பிளாங்கா வருது, அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டேன். நான் ஏற்கனவே டாக்டரை பார்த்தேன். சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? அவர் சொல்றாரு, நீயா வந்து இந்த மாதிரிலாம் பேசுற, உன்னை பாக்குறதுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவ போல இருக்கு அப்படின்றாரு. என்னது? இது எப்படி இருக்கு சொல்லிடுவ போல இருக்குன்றாரு. ஓ மை காட்.
ஏன் உதயா இப்படி பண்றீங்க? ஐயோ கடவுளே. சாரிலா. இது எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர்.